நீட் வழக்கு தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன். இந்த நீட் வழக்கோட பின்னணி என்ன? உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவுகள்ல என்னென்ன தெரிவிச்சிருக்கு பால்முருகன்? அதாவது நீட் மோசடி வழக்கு என்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்த போதுதான் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே கடந்த வாரம் வழக்கை விசாரித்த போது தேசிய தேர்வு முகமை இந்த விவகாரம் குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது தேசிய தேர்வு முகமை தரப்பிலும் ஏற்கனவே இந்த மோசடிகளை தடுக்க 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்ட இஸ்ரோ ஓய்வு பெற்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் குழுவும் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் நடைபெற்றன. ஏற்கனவே தற்காலிக பரிந்துரைகளாக, அதாவது உடனடியாக செயல்படுத்த வேண்டிய 60 பரிந்துரைகளும் நீண்டகால செயல்படுத்த வேண்டிய 35 பரிந்துரைகளையும் வழங்கியிருப்பதாக ராதாகிருஷ்ணன் குழு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. அப்போதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த பரிந்துரைகளை ஏன் செயல்படுத்தவில்லை, ஏன் காலதாமதமாகிறது என்கிற கேள்விகளை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து வரும் காலத்தில் நீட் தேர்வை மோசடி நடைபெறாமல் எப்படி நடத்தப் போகிறார்கள், என்னென்ன கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன, கூடுதல் நியமனங்கள் எதுவும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களா போன்ற விவரங்களை உச்சநீதிமன்றம் எழுப்பியது. அதன் பிறகுதான் ஒன்றிய கல்வித்துறை ஒரு விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஜூலை 2ஆம் தேதிக்கு முன்பாக இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அப்போது ஒன்றிய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த நீட் தேர்வை தற்போது பிரதமர் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவலையும் தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றமானது இந்த ஓய்வு பெற்ற இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணனுடைய குழு தொடர்ந்து செயல்பட வேண்டும், நீட் மோசடி நடைபெறாமல் தேர்வை நடத்துவதற்கு உரிய வழிகாட்டும் பரிந்துரைகளை தொடர்ந்து வழங்க வேண்டும், ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சாந்தா, நீட் வழக்கு தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.